ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஒரு டீமா பார்த்துட்டே வரோம். இப்போ அடுத்ததா வந்து இந்த எபிசோட்ல ஜிடி டிசி ரெண்டும் பார்த்துலாம் பீடாக். குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பர்ஃபெக்ட். 2 வருஷம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்டனை சேஞ்ச் பண்ணிட்டு சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபுவும் அன்பார்ச்சுனேட்டா இன்ஜுரி ஆயிட்டாரு. இப்ப தே ஹாவ் டு ரீபில்ட். இன்னொன்னு பாருங்க, ஒவ்வொரு வருஷமா எல்லா டீமும் ஜெயிக்க முடியாது. ஸோ தேர் அலவுட் டு ஹேவ் அ குவைட் சீசன் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி தே ஹேட் அ குவைட் சீசன். ஒரு புது கேப்டன் வச்சு இது பண்ணாங்க. இப்ப நிறைய பேச்செல்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. ஆஷிஷ் நேரா இருக்க மாட்டாரு, இவர் கேரி கஸ்டன் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் அந்த பாகிஸ்தான் ஜாப் எடுத்துட்டாரு, அவர் வர முடியாது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் ராக்கெட் சென்ஸே கிடையாது, கேப்டன் அண்ட் சூப்பர் ஸ்டார் பிளேயர் சுப்மான் கில்லு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரஷீத் கான், அதுலயும் எந்த ராக்கெட் சென்ஸும் இல்ல. மூணாவது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஐ வில் ரீடைன் டேவிட் மில்லர் அட் 11 crores இஃப் ஷமி இஸ் நாட் ஃபிட். ஏன்னா ஷமியோட இன்ஜுரி அந்த புலி வருது கதை மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப வருவோம் அப்படின்னு பார்த்தா, இப்ப பார்த்தா திடீர்னு ஒரு ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, ஒரு சோலன் நீ இருக்கான், என்சிஏக்கு வந்து பெங்களூர்ல ரீஹபிலேஷனுக்கு வந்திருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு டேக் another 6 to 8 weeks. 6 to 8 weeks கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு நவம்பரும் முடிஞ்சிடும், டிசம்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2.5 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. அந்த ரீஹாப்ல ஃபுல் ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ணுவாரா தெரியாது. சோ என்ன பண்ணணும்? டேவிட் மில்லர் இஸ் இன் ஹாட் ஃபார்ம். ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு இந்த 3 வருஷமா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல, அதே மாதிரி இங்க சிபிஎல்லையும் செம அடி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ டேவிட் மில்லரி நான் நார்மலா வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா தே ஹாவ் டு மெயின்டைன் தட் கோர். அப்புறம் ரொம்ப ஈஸி பிக் அந்த அன்கேப்டு பிளேயர் என்னன்னா ராகுல் தவாட்டியா. அவர் வந்துட்டு இப்ப உங்களுக்கு 4 கோடிக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் பை. வெளியே விட்டீங்கன்னா 8 கோடி போயிடுவாரு. தே பிக் தம் ஃபார் வெரி ஹை பிரைஸ். அதனால இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெய்லர் மேட் ரூல். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு ஷாருக் கான் இருக்காரு, ஒரு அன்கேப்டு பிளேயரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஜய் சங்கர் இருக்காரு, ஒரு அன்கேப்ட் பிளேயரு. அபினவ் மனோகர் இருக்காரு, ஒரு அன்கேப்ட் பிளேயரு. பீடாக் விஜய் சங்கர்லாம் வேர்ல்டு கப்பே ஆடிட்டாரு 2019ல. 5 வருஷம் ஆச்சே சார். 5 வருஷம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆடவே இல்லை அவரு. ஓகே ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் ஆடவே கரெக்ட். இல்லைன்றனால சரி, இவரும் அப்ப சாய் கிஷோரும் அன்காப்டு தானே? சாய் கிஷோரும் அன்கேப்டு தான். பட் நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, எத்தனை மேட்ச் சாய் கிஷோர் ஆடினாங்க பிளேயிங் லெவன்ல அப்படிங்கும் ஆடலாம். போது. ஆனா முன்னாடி சீசன் ஆடினாரு பீடாக், ஃபைனல்லாம் ஆடினாரு, நல்லா தான் போட்டாரு. ஃபியூச்சர், பெரிய ஃபியூச்சர் இருக்கு நான் நினைக்கிறேன் சாய் கிஷோருக்கு, இல்லையா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் ரொம்ப ஐயா அவரை ரேட் பண்ணுவேன். நான் அவரை வந்து ட்வீட் போட்டுனே இருப்பேன், பெரிய கிரிக்கெட்டர்னு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் வென் யூ ஆர் இன் திங்க் டேங்க், வென் யூ சி தட் வி யூஸ் இன் ஸ்பேரிங்லி அப்படிங்கும் போது ரிட்டன்ஷன் பிகம் அ காமெடி. ஏன்னா உங்களுக்கு என்னன்னா ஆர்டிஎம்மும் போயிடும். யூ ஷுட் நாட் பி புட்டிங் யுவர் செல்ஃப் இன் சுச்சுவேஷன். அதே மாதிரி இன்னொரு அன்கேப்டு பிளேயர் மோஹித் சர்மா. மோஹித் சர்மாவும் அன்கேப்டு பிளேயரு. என்ன பண்ணுவேன் நானு? ராதர் ஐ வுட். Mohit Sharma has proved his fitness. Mohit Sharma has bowled very well and he has delivered போது மோஹித் சர்மாவை இன்னொரு அன்கேப்டு பிளேயரை நான் எடுத்துட்டேன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா அவர் எல்லா மேட்சும் ஆடுறாரு. விக்கெட் டேக்கிங் நேக் அவருக்கு இருக்கு. ரஷீத் கான் ஒரு ஸ்பின்னர் வச்சு கவர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு மோஹித் சர்மா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒரு 8 ஓவர் கவர்டு. இல்லு ஒரு பேட்ஸ்மேனு, மில்லர் ஒரு பேட்ஸ்மேனு, பினிஷர் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ரஷீத் கான் கேன் ஆல்சோ பேட்டுங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? மோஹித் சர்மாவையும் நான் ரீட்டைன் பண்ணேன்னா 5 ரிட்டன்ஷன், இந்த ஒரு ரிட்டன்ஷனை முகமது ஷாமிக்கு வச்சுப்பேன் நான். ஸோ அந்த ஒரே ஒரு ரிட்டன்ஷன். ஸோ நான் எப்படி போவேன்னா, I'm going to put on Gill, Rashid Khan, Miller, and 2 uncapped players. That is going to be Rahul Tewatia for 4 crores, மோஹித் சர்மா ஃபார் 4 crores. ஸோ இது வந்து எனக்கு பாருங்க, 51 கோடியில 5 பிளேயர் பொட்டன்சியல் பிளேயிங் லெவன் எனக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்தது நான் சனியை ரீட்டைன் பண்ணேன்னா 18 கோடி. ஓகே, 18 கோடிக்கு நான் ரீட்டைன் பண்ண மாட்டேன், போட்டு எடுக்கணும்னு பார்ப்பேன். 18 கோடி மேல போக மாட்டாரு அவரு. அப்படிங்கும் போது ஐ கேன் பை பேக் ஷமி ஆல்சோ. அப்படின்னா எனக்கு அந்த கோர் வந்து எனக்கு செட் ஆயிடும். இதுல உங்களுக்கு எப்படின்னா 2 ஃபாரின் பிளேயரோட இதையும் நான் கவர் பண்ணிட்டேன். அப்படிங்கும் போது they should go with this 51 crores அப்படிங்கும் போது only half of their purse has gone. So they will be in a very good situation. 59 கோடி ஒரு ஆர்டிஎம் போது they can form a strong core போது இதை தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல வேற மாதிரி யோசிப்பாங்களா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்களா? சொல்றேன். இல்ல அதுதான் பீடாக், ஃபர்ஸ்ட் ரெண்டு பிக்ல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நான் அதை கொஞ்சம் மாத்தி நினைக்கிறேன். ரஷீத் கான் தான் நம்பர் 1 பிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்
ப்ரூவன் சூப்பர் ஸ்டார். எல்லா டைமென்ஷன், பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயும் கலக்கிடுவாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் டென்ஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் சுப்மன் கில் ஆப்வியஸ்லி 14. பட் டேவிட் மில்லர் 11 அப்படிங்கிறதுல நீங்க சொல்ற மாதிரி இஸ் ஆன் ஃபயர் தான் லாஸ்ட் 2-3 இயர்ஸா அக்செப்டட். பட் அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர், ஒரு ஒரு பேட்டர், பியூர் பேட்டர் கம்மிங் இன் மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் டைப் வந்து 11க்கு வந்து ஐ டோன்ட் திங்க், என்னுடைய ஒப்பீனியன்ல. பட் வி நோ நோ ஷம்மி ஃபிட்டா இருந்தாருன்னா கண்ணை மூடிட்டு ஷம்மி அந்த இடத்துல எழுதிடலாம், அதை எழுதியே கொடுத்துடலாம். பட் அதுவும் டவுட்டா இருக்கு. ஆனால் நீங்க சொல்ற இவ்வளவு லாஜிக்கு உங்களோட எக்ஸ்பர்டீஸ்க்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. போன ஐபிஎல் சைக்கிளுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசல. அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம பேசியிருந்தோம்னா, சன்ரைசர்ஸ்ல டேவிட் வார்னர், ரஷீத் கான், கேன் வில்லியம்சன் 3 பேர் இருக்காங்க, யாரை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு கேட்டா அவங்க பண்ண ரிட்டன்ஷனை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஒரு 100 வாட்டி ஷோ பண்ணியிருந்தாலும் 100 வாட்டியும் வேற மாதிரி தான் சொல்லியிருப்போம். பட் வி நெவர் நோ வாட் தீஸ் பீப்புள் வில் டூ. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன கேட்டா ரஷீத் கான் 1, சுப்மன் கில் நம்பர் 2, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி ராகுல் தேவட்டியா அன்கேப்டு, சாய் கிஷோர் பர்சனலி. பட் நீங்க சொல்ற மாதிரி மேட்சே ஆடல ஒரு அன்கேப்டன் பண்ணா அதுவும் ஒரு இதுதான், வேடிக்கை தான். இப்போ அவங்க பொட்டன்ஷியலா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா சாய் கிஷோர் அது அந்த அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஷம்மி வந்தா நம்பர் 3 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து அந்த கேன் வில்லியம்சனுக்கு வேலை இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். வேற அன்கேப்டா அபினவ் மனோகர் என்ன நினைக்கிறீங்க பீடா? இல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி தெவாட்டியா ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும் போது அந்த ஒரு பினிஷர் ரோல் பண்றதுக்கு அபினவ் மனோகர் இஸ் ஆல்சோ பினிஷர். அவங்கள வந்து அவங்க ப்ரமோட் பண்ணல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 14-18 பிட்வீன் ரஷீத் கான் அண்ட் கில் வில் பி சார்ட்டட் அவுட் பை த மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட் ஆஃப் த பிளேயர். இட் கேன் கோ ஈதர் வே. நீங்க சொல்ற மாதிரி 18 ரஷீத் கான், 14 கில்லா இருக்கலாம். இந்த டாப் 2 ஷாட்ஸ் வந்து சீல்டு. நான் தான் திருப்பி சொல்றேன், இப்ப ஷமி ஃபிட்னா இந்த 3வது ஷமின்னு சொல்லி டேவிட் மில்லரை விட்டுருவேன் நானு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஷமி இல்லங்கும் போது உங்களுக்கு இந்த ஜோஸ் பட்லர் சொன்ன பாருங்க, இவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அதே லாஜிக் தான் இங்க. He has been a proven customer. He has gelled well with the team. He has just won many games all of his own and his form is still continuing. அப்படின்றதுனால எப்படி நீங்க டேவிட் மில்லர் ஆப்ஷன்ல போட்டீங்கன்னா சீப்பாலாம் எடுக்க முடியாது. அது ஐ கேன் கேரண்டி யூ. இப்போ ஒருவேளை ஒரு 2 கோடி நீங்க சேவ் பண்ணலாம். there is a massive chance of that happening. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். வெரி ஃபிட் இஸ் கோயிங் டு பிளே 3 இயர்ஸ்ங்கும் போது நீங்க சொல்ற பாயிண்ட் ரேட் போட்டு எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப டேவிட் மில்லரே நீங்க போட்டுட்டீங்கன்னா எனக்கு 2 ஆர்டியும் இருக்கு. ஒன்னு ஷமி மேல வச்சிருக்கேன், ஒன்னு இவர் மேல வச்சிருவேன். இப்ப 2 அன்கேப்டு பிளேயர் எடுத்துட்டேன். வேற வந்துட்டு நீங்க ஈவன் தோ யூஆர் பிரிங்கிங் அப் சாய் கிஷோர்ஸ் நேம், ஈவன் தோ யூஆர் பிரிங்கிங் அப் விஜய் சங்கர்ஸ் நேம், ஐ ஆல்ரெடி காட் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ். இந்த அபினவ் மனோகர் அபினவ் மனோகருக்கும் போது இந்த ஆர்டிஎம் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண பார்ப்பேன். So there is a chance they might even let David Miller go. If Shami is fit, David Miller, Shami 2 பேர்ல போட்டு எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. பட் ஐடியலி எனக்கு அந்த ரேஸ் வேணாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் 51 கோடி தான் நான் வந்து 5 பிளேயருக்கு நான் ரிட்டன்ஷன்ல நான் half of my purse தான் ஸ்பெண்ட் பண்றேன் போது இட் இஸ் a risk worth to be takenன்றதுனால சொல்றேன். So there is a very good chance வந்துட்டு கில்லி ரஷீத் கானி ரீட்டைன் பண்ணிட்டு, பட் கண்டிப்பா 2 அன்காப்டு பிளேயர் அவங்க ஷூரா ரீட்டைன் பண்றாங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க டேவிட் மில்லரை விட்டா கூட they would still be in a very good position to pick both David Miller and Shami if fitங்கும் போது they are going in a good இதுன்னு சொல்லுவேன். அந்த ரிட்டன்ஷன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னா that will be very good. ஆமா, இவங்க வந்து ஸ்பென்சர் ஜான்சன்லாம் 9 கோடியா 11 கோடியா கொடுத்து எடுத்தாங்கல்ல, அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த 2 பேர் கொஞ்சம் டேஞ்சரஸ். யாரை விட்டாலும் சிஎஸ்கே கவுவாங்க. குறிப்பா இந்த மோஹித் சர்மா, இந்த உமேஷ் யாதவ் மாதிரி இந்த பழைய குதிரைகள்லாம் எடுத்து பர்பிள் கேப் வாங்க வச்சிருவாங்க. அதனால அது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். போயிடாங்க. மோஹித் சர்மா வந்து விட்டாங்கன்னா அவங்க லபக்குன்னு பண்ணி பர்பிள் கேப் பேர் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி தோனிக்கு அப்படி தோனி மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு விக்கெட் கீப்பர் அப்படின்னா இந்த கிருஷ்ணர் தலைக்கு மேல அந்த சக்கரம் சுத்துற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண வச்சிருவாருன்றதுனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மோஹித் சர்மாவையும் டெவாட்டியும் விடமாட்டாங்க. மத்தவங்க இஃப் நீடட் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப் டெவாட்டியும் போது அபினவ் மனோகர், விஜய் சங்கர் உங்களுக்கு எல்லாம் அந்த ரோல தான் பண்ணிருக்காங்க. நம்பர் 6ல ஷாருக் கான் வந்து ஆடி இருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லங்கும் போது தைரியமா இந்த 3 பேரையும் விட்டுருவாங்க. சோ இந்த ரிட்டன்ஷன்ஸ் தான் இருக்கும் அண்ட் இட் வில் பி குட் ரிட்டன்ஷன்ஸ் ஃபார் த மூவிங் ஃபார்வர்ட். சூப்பர். ஏன்னா டேவட்டியாவுமே நீங்க சொல்ற மாதிரி அதிக பிரைஸ் தான் போனாங்க. இதே சிஎஸ்கே தான் விரட்டுன்னு விரட்டினாங்க. க்ரூனல் பாண்டியாவை விரட்டினாங்க, தேவத்தியாவை விரட்டினாங்க, இதே ஷாருக் கானை விரட்டினாங்க, தினேஷ் கார்த்திகை விரட்டினாங்க, விஜய் சங்கர் விரட்டினாங்க. 5 பிளேயருக்குமே ஹெவியா பிட் பண்ணாங்க சிஎஸ்கே. ஸோ நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான் பீடா.
ஸோ இப்போ உங்களுக்கு ஓகேனா வி கேன் மூவ் ஆன் டு டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ், ஸோ ரிக்கி பாண்டிங் இருந்தாரு, அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். வளைச்சு வளைச்சு எடுத்து வச்சிருந்தாரு, ஜெய் ரிச்சர்ட்சன் வரைக்கும் எடுத்துட்டாங்க. மார்னர், மார்ஷ், எல்லாத்தையும் எடுத்தாங்கல்ல பீடா. இந்த மெக்கருக்கு ஜெய் ரிச்சர்ட்சன் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது. இந்த பக்கம் இவரு லுங்கி இங்கிடி, ஆண்ட்ரிக் நாக்கியா, இந்த மாதிரி ஒரு சவுத் ஸ்டப்ஸ், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் செட்டு. ஆனா மெயின் இந்த சீ கிரிக்கெட்ல சேர்ப்பாங்கல்ல 4 ஃபோர்த் கார்டு, மூணு மூணு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 4 வச்சு ஆஸ்திரேலியால இருந்து சேர்த்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்ப அவர் போயிட்டாரு, அந்த ஆஸ்திரேலியன் டீம் எல்லாம் கிளம்பிடும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மார்ஷ் எல்லாம் இருப்பாரா திருப்பி? அப்சல்யூட்லி சான்ஸே கிடையாது ரிட்டன்ஷன். ஏன்னா உங்களுக்கு பண்ட் கேப்டன் இஸ் கோயிங் டு பி அட் 18 crores. இதை நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க. செகண்ட் இஸ் கோயிங் டு பி அக்ஷர் பட்டேல் அட் 14. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் அட் 11. நான் எப்படி யோசிப்பேன்னா ஐ வில் ட்ரை அண்ட் ரீடெயின் அபிஷேக் போரல் ஆஸ் யுவர் அன்கேப்டு பிளேயர். ஏன்னா வந்து அந்த ஒரு ஸ்பார்க் அவர் காமிச்சாரு, ஓபன் பண்ணாரு, நம்பர் 3 ஆடினாரு. Another wicket keeping option also if needed, even though it's not needed. Punt is completely fit, எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாரு போது, but he has arrived and he has announced himself that he's good enough at this stage-ன்றதுனால இது இவங்க இப்படிதான் போவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 18 கோடி அதுக்கப்புறம் போவாரா? வாய்ப்பே கிடையாது. மார்ச்ல வந்து 6.5 கோடி மேல மீட்டர் தாண்டவே தாண்டாது. ஃப்ரேசர் பெக்கருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு வேவை கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்எல்சில எங்க டீம் தான் ஆடினாரு. கொஞ்சம் டஃப் பிச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. அதனால வந்துட்டு எல்லாரும் யோசிப்பாங்க அந்த அந்த ஐபிஎல் இதை வச்சு இது பண்ண மாட்டாங்க. அவரையும் வந்து திருப்பி பைபேக் பண்ணணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா பைபேக் பண்ணலாம். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் இஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் கொஸ்டின். 18 கோடி போற சான்ஸே கிடையாது. அதனால அந்த ஆப்ஷனும் இல்ல. ஆண்ட்ரிக் நார்கியாவும் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஸ்டீம் இறங்கிடுச்சுன்றதுனால அவரும் 18 கோடி போக மாட்டாருன்றதுனால இவங்களுக்கு வேற எதுவுமே ரிட்டன்ஷன் ஆப்ஷனே கிடையாதுங்கும் போது திஸ் இஸ் வாட் தே ஷுட் ரியலி கோ வித். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இது ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 47 crores உங்களுக்கு போயிடுது. 47 crores போயிடும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்தி 77 crores. இப்போ 2 RTM ஆப்ஷன்ஸ். அந்த 2 RTM ஆப்ஷன்ஸ் 100% ஒண்ணு ட்ரைஸ்டன் ஸ்டப் மேல போடத்தான் போறாங்க, போடுவாங்க. 10 கோடி வரைக்கும் போய் ட்ரைஸ்டன் ஸ்டப் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா இங்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தட் இஸ் கோயிங் டு பி அபிஷேக் போரல் வந்துருச்சு. பண்ட் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 4. அனதர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கேப்டன் விக்கெட் கீப்பர் வந்துருச்சு. நம்பர் 6ல இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் 4 ஓவர் பேங்க். அதுக்கப்புறம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் குல்தீப் இந்த மிடில் ஓவர்ஸ் 4 ஓவரும் போது செம்ம ரிட்டன்ஷன்ஸ் இது. ஸோ ட்ரைஸ்டன் சப்ஸ் போட்டு எடுக்கணும்னு பார்ப்பாங்க ஆர்டிஎம். டெஃபினட்டா ஃப்ரேசர் பெக்கர் மேலே கை வைப்பாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி கோ ஓவர் பவுண்ட் தேன் பீப்புள் ஆர் திங்கிங். பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாரு லாஸ்ட் ஐபிஎல்ல, பட் யாருமே அதை வச்செல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோயிங் டோர்னமெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாக்காரர் ஆஸ்திரேலியாக்கு என்ன பண்றாரு, எம்எல்சியில் என்ன பண்ணாரு, பிக் பேஷ்ல ஆட போறாரு. ஆனா முன்னாடியே வரப்போகுது ஆக்ஷன் இஸ் கோயிங் டு பி வெல் பிஃபோர் பிக் பேஷ். அந்த எம்எல்சியை நிறைய பேர் பார்த்துருந்தாங்கன்னா அவரோட வேல்யூ மார்க்கெட் வேல்யூ டெஃபினட்டா கம்மியா இருக்கும். ஸோ தே வில் கோ வித் தீஸ் 4 ரிட்டன்ஷன்ஸ் இந்த ஹெல்தி பர்ஸ் அஸ் வெல். இன்னும் வித் 2 ஆர்டிஎம்ஸ்ங்கும் போது இவங்களும் வந்து ஒண்டர்ஃபுல்லா வந்து இந்த கோர் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டீம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சூப்பர். ஆனா நீங்க சொன்னது 3+1 தானே சொல்லிருக்கீங்க, மத்தவங்க ஆர்டிஎம் போவாங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதை நான் ஐ ஃபுல்லி அக்ரி வித் தட். அதே ஆர்டர் தான். பந்த், அக்ஷர் பட்டேல், குல்தீப் தான். இது வந்து அன்கேப்டு வந்து அபிஷேக் போரல் தான். இதுல வந்து பாண்டிங்கால வந்து எந்த பெரிய இப்ப ப்ரீவியஸ் டீம்ல நம்ம நிறைய பேர் சொன்னோம், சாய் கிஷோர், அபினவ் மனோகர், நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு, ராகுல் டேவட்டியா அப்படின்னு. பெருசா அன்கேப் பிளேயர்ஸ் யாரும் ஷைன் பண்ணாங்களா? இல்ல நிறைய பேர் சொன்னார் ஒரு தடவையும் பாண்டிங் சுமித் குமார் இஸ் த மிச் மார்ஷ் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் அப்படின்னாரு. குமார் குஷாகரா லைட் ஆஃப் த ஐபிஎல் நிறைய சொன்னார் அவரு. இந்த அமான் கான் எல்லாம் சொன்னாரு இஸ் த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு. நம்ம அவங்களுக்கு பிளேம் பண்ணல, பட் தொடர்ந்து சான்ஸ் கொடுக்கலையா என்னன்னு தெரியல. ஈவன் இந்த அபிஷேக் போர்ல ஐ திங்க் சௌரவ் கங்குலி தாதாவுடைய சாய்ஸ், அவரு தான் பேக் பண்ணி ஐ திங்க் ஹி ஹிம்செல்ஃப் ஹஸ் கிரெடிட்டட் தட் அப்படி இருந்தது. பட் சம்வேர் டவுன் த லைன் அவங்க சரியா இதுல போயிடாது. அவரை தவிர வேற சாய்ஸே இல்லையே அபிஷேக் போர்ல தவிர அன்கேப்டு பாக்குறது. ரசிக்ஸ் எல்லாம் இருக்காரு, பட் 4 கோடி அவர் போவாரா? ஷோட் சம் ப்ராமிஸ். அந்த லெவல்ல நான் இருக்கேன்பான்னு காமிச்சாரு. பட் உங்களுக்கு 4 கோடி போவாரா? ஐ எம் ரியலி நாட் ஷூர் அபவுட் இட். அதை நீங்க இது பண்ணலாம். அதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு பிளேயரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் எப்ப சொல்லுவீங்கன்னா when you made your assessment on him that he has got சரக்கு.
அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா அவனுக்கு ஒரு 4 மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும். லெட் இம் ஃபெயில். எனக்கு அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. கிரிக்கெட்ல வந்து எல்லாருமே ஃபெயில் ஆறாங்க, எதிர்பார்க்காத ஆளுங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்றாங்க. when you rate a player so highly, the first and foremost thing is to give him a chance for 4 consecutive matches to see whether he is there in that league. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மேட்ச்லயோ 2 மேட்ச்லயோ வந்துட்டு பெரிய இம்பாக்ட் பண்ற பிளேயர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டே ஆட முடியாதுடா அப்படின்னு சொன்ன பிளேயர்லாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் யாருன்றத காமிச்சிருக்காங்க. when you rate a player, there's nothing wrong in talking highly about a player. when you talk highly about a player, to give him opportunities on what you are talking. நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல அப்படின்னா அந்த சுமித் குமார்னா பாவம் ஆப்பர்ச்சுனிட்டியே குமார் குச்சாகிற ஒரு மேட்ச் வந்தாரு, டப்புன்னு தூக்கி வச்சாரு, அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. எதுக்காக 8 கோடி போறீங்க? எதுக்காக யூஆர் டாக்கிங் ஹைலி அபவுட் ஹிம் when you're not even giving an opportunityன்றது தான் எனக்கு $1,000,000 கொஸ்டின். ஒழிய ரேட்டிங் எ பிளேயர் இஸ் நாட் ராங். இவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். யார் புதுசா தாதாவே எடுத்துக்க போறாரா, ஹெட் கோச்சா போறாரா, இல்ல வேற யாராவது எடுத்துட்டு வர போறாங்களா எனக்கு தெரியல. இவங்களோட ஹெட்டேக் வந்து ரொம்ப கம்மி. போரல ரிட்டைன் பண்றாங்களா எனக்கு அது தெரியாது. ஆனா அந்த 3 ரிட்டன்ஷன்ஸ் வாட் ஐ டோல்ட் இஸ் கோயிங் டு பி டிஃபால்ட் and they go with either 3 retention, 3 RTMs or 4 retentions and 2 RTMs. ஓகே, அப்ப நம்ம அடிக்கடி பேசுவோமே லலித் யாதவ் 2 ஓவர் போட்டு 12 ரன் கொடுப்பாரு, 30 பால்ல 28 ரன் அடிப்பாரு, அந்த லலித் யாதவ் வாய்ப்பே இல்லை சார். நான் உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு டிமாண்ட் சப்ளை என்னன்னு பார்க்கணும். எனக்கு என்னன்னா இந்த 18, 14, 11 பார்க்கும்போது அந்த 4 கோடிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியா தெரியும். இப்போ MS தோனி ஒரு பயங்கர வேல்யூ அடிஷன் 4 கோடிக்கு. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன ராகுல் தெவாட்டியா பயங்கர வேல்யூ அடிஷன் 4 கோடிக்கு. மோஹித் சர்மா பயங்கர வேல்யூ அடிஷன் 4 கோடிக்கு. அதனால நீங்க இந்த 18, 14, 11 பார்த்துட்டு 4 கோடி தானே அப்படின்னு 4 கோடியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பிளேயரை நீங்க 60 லட்சத்துக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. It's not about saving money. ஏன்னா it is about saving your money not for the franchisee. It's for the auction purse for it to go there and fight for the right players and set the right combination of the team என்றதுனால வேற யாருமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இவங்களுக்கு வந்து ரொம்ப ரிட்டன்ஷன் சிக்கல் ரொம்ப கம்மி. அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆஃப் அபிஷேக் குரலை எடுக்கிறாங்களா இல்லையா, அவர் எடுக்கலன்னா கூட இட் இஸ் கோயிங் டு பி குட் ரிட்டன்ஷன்ஸ். நான் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆர்டிஎம் யாருக்கு போடுவாங்கன்னு சொல்றீங்க? ஆர்டிஎம் டெஃபினட்டா ஒன்னு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் மேல 100% போட போறாங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இன்னொன்னு இப்ப ஃப்ரேசர் மேக்கர் மாதிரி ஒருத்தர் வாட் எவர் இட் இஸ், ஈவன் தோ ஐ அம் டாக்கிங் அபவுட் எம்எல்சி அண்ட் அதர் திங்ஸ், ஹி ஹஸ் டெலிவர்ட் ஃபார் டெல்லி. ஸோ ஒரு சீப்பான ஒரு பிரைஸுக்கு வந்துட்டு தே வுட் ட்ரை அண்ட் கெட் ஃப்ரேசர் மேக்கர் கால்ஸ். ரொம்ப நல்ல பையன், குவைட்டான பையன், வெரி ஒபீடியன்ட் பாய், ஒர்க் எத்திக்ஸ் நல்லா இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பா எடுக்க பார்ப்பாங்க. ஈவன் தோ மிச் மார்ஷ், இஃப் மிச் மார்ஷ் இஸ் கோயிங் டு அதான் கேட்க வந்தேன். ஃபுல் ஸ்விங் சார், ஃபுல் ஸ்விங் ஆல்ரவுண்டரா வந்தாதான் வேல்யூ. வெறும் பேட்ஸ்மேனா வந்தாலும் நான் போவே மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி பயங்கர டிமாண்ட் சப்ளை பேட்ஸ்மேன் எனக்கு இருக்கு. அண்ட் இஸ் கன்வெர்டட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓப்பனிங் ஆடுறாரு அவரு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பினிஷரா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஆர்டருக்கு வந்து இப்ப நம்பர் 3 டாப் ஆர்டருக்கு வந்து இப்ப ஓப்பனராவும் ஆயிட்டாரு. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் மச் சக்சஸ் ஹஸ் ஹி கிவன் அஸ் ஓப்பனர் அப்படிங்கும் போது நான் பார்ப்பேன் அவர் வந்து போலிங்கும் போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு 6.5 கோடி போனார்னா ஆர்டிஐ போட்டு அவரையும் எடுத்துருவேன். பட் அவர் போலிங் போடலன்னா ஐ வில் திங்க் ட்வைஸ் டு கெட் ஹிம் பேக். கரெக்ட் தான். அதுக்கு அதே மாதிரி அவர் ஒரு ஃபுல் டோர்னமெண்ட் 14 மேட்ச் விளையாடுறது ரொம்ப 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 ரேரு, கஷ்டம் போயிடா. இந்த ரசல் எல்லாம் பாத்தீங்கன்னா கால் துண்டா போனாலும் வந்து கயிறை வச்சு கட்டிட்டு கேகேஆர் அப்படின்னு இப்படி பண்ணிட்டு போடுவாரு. மார்ஷ் வந்து ஐ டோன்ட் நோ, அவங்க அதுதான் ஜென்ரலி அதை ஒரு சிலருக்கு அந்த ஒரு we can see that passion ஒரு இது. பட் of course he is a fierce competitor, he plays with passion, நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் he may be unlucky also. திடீர்னு வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு, அப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. ஈவன் மிட்வே வேர்ல்ட் கப் ஓடி வேர்ல்ட் கப் ஞாபகம் இருக்கா, he flew home maybe whatever personal reasons, but still அவருக்கு அந்த ஒரு he doesn't have that fortunately or unfortunately ஒரு ஃபுல் டோர்னமெண்ட் அவரால் ஆட முடிஞ்சதே இல்லை இது வரைக்கும். that is also a reason what that to be considered about. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரை எடுக்கிறீங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கிற கேள்வி நிறைய அந்த திங்க் டேங்க்லயும் கேட்பாங்க. இவரை எடுக்கிறோம் இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ், அது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இன்ஜுரி, அது இதுன்னு வந்துட்டு ஒரு ஃபுல் டோர்னமெண்ட்டே லாஸ்ட் ஆக மாட்டேன்றாரு, இவரை நம்ம ரிட்டைன் பண்ணணுமா? அதுதான் BCCI has given 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது when number of retentions is directly proportional to your RTM கார்டுங்கும் போது you don't want to expose your RTM கார்டு.
Although if you see that, and a few players, might also perform well during the course, where you might think that he's not in the retention list. Mata Irani Trophy, Adi, Angange, the local domestic cricket park, you can see them regaining form and performing more than what you expected. So தேவையில்லாம எல்லா ஆர்டிஎம்ஸையும் வந்துட்டு ரிட்டன்ஷன் இது பண்ணி ஆர்டிஎம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால ஐ டோன்ட் see them really even thinking about retaining மிச்சல் மார்ஷ். ஓகே, சோ இந்த ரெண்டு டீமை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல இப்ப இந்த மாதிரி ரீடைன் பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு they've got a very good chance to build on the core. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் வின்னிங் த டோர்னமெண்ட் இஸ் ரிட்டன்ஷன். செகண்ட் ஸ்டெப் இஸ் வாட் யூ டூ சிட்டிங் இந்த ஆப்ஷனுக்கு போது இவங்களுக்கு எல்லாம் அந்த ரொம்ப நல்லா அந்த ஒரு அந்த கோரை செட் பண்றதுக்கான ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் போது ஹவ் ஆர் யூ கோயிங் டு கம் வித் யுவர் ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் அ வெரி கிளவர் வே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இதோட 8 டீம் பார்த்துட்டோம், இன்னும் கடைசி 2 தான் இருக்கு. Until we come back and entertain you for that with your very own Octopus. Thanks a lot and bye bye.